வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஒரு செம்மையான வாழ்க்கை பாடத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு அமைதியான அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்த ஒரு சின்ன கதை இது. ஆனா இது நமக்கு தர மெசேஜ் ரொம்ப பெருசு. நேரடியா கதைக்குள்ள போயிடலாமா? பாகம் 1. பழமையான ஆலமரம். அந்த நிசப்தமான காட்டுல பல 100 வருஷ பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்துச்சு. அதோட விழுதுகளுக்கு இடையில ஆயிரக்கணக்கான தேனீக்கள் விடியற்காலையில இருந்து இருட்டுற வரையும் ஓய்வே இல்லாம உழைச்சு ஒரு பெரிய தேன்கூட்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. துளி துளியா தேனை சேகரிச்சு ஒரு மாஸ்டர் பீஸையா அந்த தேனீக்கள் உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு. இத ரொம்ப நாளா தூரத்துல இருந்து ஒரு சின்ன சிட்டுக்குருவி கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தேனீக்களோட அசாத்தியமான உழைப்பையும் அவங்களோட டீம் ஒர்க்கையும் பார்த்து அந்த குருவிக்கே ரொம்ப ஆச்சரியம். பாகம் 2. திருடப்பட்ட தேன். இப்போ இந்த கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. ஒரு நாள் சாயங்காலம் திடீர்னு ஒரு மனுஷன் அங்க வந்தான். பெரிய அளவுல புகைய மூட்டி அந்த தேனீக்களை எல்லாம் இரக்கமே இல்லாம விரட்டி அடிச்சான். அந்த பெரிய தேன் கூட்ட பித்து அதுல இருந்த தேன் முழுவதையும் அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, மாசக்கணக்கா அந்த தேனீக்கள் சிந்திய கடின உழைப்ப வெறும் சில நிமிஷங்கள்ல முழுமையா அழிக்கப்பட்டுருச்சு. சிதறி ஓடுற தேனீக்களை பார்க்கும்போது அந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அந்த பிஞ்சு மனசு ரொம்பவே வேதனையிலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போச்சு. பாகம் 3. சிட்டுக்குருவியின் கேள்வி. அடுத்த நாள் காலையில அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. தேனீக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்னு நினைச்சா, ஆனா அந்த தேனீக்கள் மறுபடியும் அதே கிளையில எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா ஒரு புது கூட்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேலையில ரொம்ப மும்முரமா இருந்த ஒரு தேனீ கிட்ட போன அந்த குருவி ரொம்ப பரிதாபமா கேட்டுச்சு. தேனியே, நீங்க பல்லாயிரம் மைல்கள் பறந்து சேகரித்த உங்க வாழ்நாள் சேமிப்ப அந்த மனுஷன் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம திருடிட்டு போயிட்டானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தது வீணாயிடுச்சேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமோ வருத்தமோ இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. பாகம் 4. தேனியின் ஞானம். இங்குதான் கதையோட ரொம்ப முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வரோம். தன்னோட வேலையை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு நிமிர்ந்து பார்த்த அந்த தேனி எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ரொம்ப தெளிவா ஒரு பதில சொல்லுச்சு. அந்த தேனி ரொம்ப அமைதியா சொல்லுச்சு, நண்பா, அவன் என் தேனை மட்டும்தான் எடுத்துட்டு போனான். ஆனா அந்த தேனை உருவாக்குற என் திறமைய அவனால ஒருபோதும் திருட முடியாது. இதுதாங்க உண்மை. அந்த திருடனால உழைப்போட பலனை மட்டும்தான் திருட முடிஞ்சதே தவிர அதை உருவாக்குற அந்த அடிப்படையான ஆற்றல் அவனால தொடக்கூட முடியல. அந்த தேனி மேலும் ரொம்ப பெருமையா ஒரு விஷயத்த சொல்லுச்சு. அவன் என் சேமிப்பை திருடலாம், ஆனா நான் கத்துக்கிட்ட நுணுக்கத்தையோ என் உழைப்பையோ அவனால திருடவே முடியாது. என்னோட திறமை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப இதை விட சிறந்த தேனை உருவாக்கிட்டே இருப்பேன். உழைக்கிறவன் எப்பவுமே ஏழை கிடையாது, அவனோட திறமை தான் அவனோட உண்மையான சொத்து அப்படின்னு ரொம்ப கம்பீரமா சொல்லுச்சு. பாகம் 5. அழியாத செல்வம். இந்த தேனி சொன்ன விஷயம் அந்த சிட்டுக்குருவியை மட்டும் இல்லைங்க, நம்மளே கொஞ்சம் சிந்திக்க வைக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஏற்படுற சறுக்கல்களை நாம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடத்தை இந்த சின்ன தேனி நமக்கு கத்து கொடுக்குது. இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை பறிக்கலாம். உங்க வெற்றியோட பலனை மத்தவங்க அனுபவிக்கலாம், இல்ல திருடி கூட போகலாம். ஆனா அது எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிரந்தரமான திறமைகளை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உங்களை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாத, தொட முடியாத அந்த 4 முக்கியமான தூண்கள் என்ன தெரியுமா? முதலாவது உங்க அறிவு, 2வது உங்க கடின உழைப்பு, 3வது உங்க திறமை, அப்புறம் 4வது உங்க அனுபவம். இந்த 4 விஷயத்தையும் எந்த காலத்திலையும் யாருமே உங்ககிட்ட இருந்து திருடவே முடியாது. மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், ஆனா சூரியனோட ஒளியை அழிச்சிட முடியாது. இது ஒரு கவித்துவமான வரி நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு கரெக்டா பொருந்தது பாருங்க. சில தற்காலிகமான தடைகள் உங்க உழைப்போட பலனை கொஞ்ச நாள் மறைக்கலாம், ஆனா உங்க திறமைங்கிறது அந்த மேகங்களை கிழிச்சுக்கிட்டு திரும்பவும் பிரகாசிக்கும். இது ஒரு தற்காலிக பின்னடைவு மட்டுமே, நிரந்தர தோல்வி கிடையாது. உங்க வெற்றியோட பலனை இந்த உலகம் பீத்து செல்லலாம். நீங்க கஷ்டப்பட்டு செதுக்கின சிற்பத்தை ஒருவேளை அவங்க திருடிட்டு போகலாம், ஆனா அந்த வெற்றியை செதுக்கின உங்க அறிவு அப்படிங்கிற ஒளியையும் முயற்சி அப்படிங்கிற சுத்தியலையும் யாராலையாவது தொட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதை உணர்ந்துகிட்டாலே நமக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வருதில்ல. இறுதியா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம முடிப்போம். உங்களுக்கான கருவிகள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவாவது உண்மையிலே தோத்து போவீங்களா? ஒருபோதும் கிடையாது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் சோர்வடையாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களோட அந்த அழிக்க முடியாத திறமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். இந்த தேனியின் கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னொரு சூப்பரான கதையோட நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்பதான் எங்களோட அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.